ஆண்டு கால அதிமுக ஆட்சிக்கு பிறகு ஸ்டாலினுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம்னு கொடுத்தாங்க மக்கள். அது மாதிரி விஜய்க்கு ஒரு வாய்ப்பு என்ன கொடுப்போம். வர்றவங்க போகிறவங்களாம் வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பேன். நான் வேறு வேலை இல்லை தமிழ்நாடு மக்களுக்கு. ஒன்றும் ஓட்ட தெரியாத டிரைவரை நம்பி ஏறி பஸ் ஏறி போயிருவீங்க இல்லையா? அப்படி யோசிக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்களே. இருந்தா போக வேண்டியது, நம்ம பரலோகம் போக வேண்டியது. வேற என்ன பண்ணுறீங்க? ஆனால் அமித்ஷாவும் ஒரு சாஃப்ட் கார்னரோட தான் இருக்காரு. அமித்ஷாவும் விஜய் குறித்து பேசவே மாட்டேங்கிறாரு. அது என்ன கணக்குனே தெரியல. அது அமித்ஷா தானே கிரியேஷன் தானே விஜய். அமித்ஷாவுடைய ஓன் கிரியேஷன் தானே விஜய். அதே பிஜேபி ஒன்றிய அரசுனா இன்னைக்கு வந்து உனக்கு சிபிஐயில் போட்டு மாட்டி குடும்பியை பிடிச்சி விசாரணை பண்ணிட்டு இருக்கு. ஓகே, அதை எதிர்த்து பேச அவனால் முடியாது. ஏன்னா இதில் நீ குற்றவாளி. ஒருத்தர் சொல்லுவான் 30%, 2வது இடத்துல விஜய் வந்துடுவார். இன்னொருத்தர் சொல்லுவான் சீமான் முதலமைச்சர் ஆயிடுவார். இன்னொருத்தர் சொல்லுவான் அண்ணாமலை முதலமைச்சர் ஆயிடுவார். இன்னொருத்தர் சொல்லுவான் எடப்பாடி முதலமைச்சர் ஆயிடுவார். இப்படிலாம் சொல்லிட்டு பின்னால் போனீங்க அப்படின்னா. சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம் பாலாஜி. இன்னைக்கு கூட லைலா காலேஜ் முன்னாள் மாணவர்களுடைய கருத்து கணிப்புல விஜய் 2வது இடம், மறுபடியும் முதலமைச்சர் ஸ்டாலின் முதல்வராக போறாருன்னா சொல்லியிருக்காங்க. ஆனா எடப்பாடி 3வது இடத்துக்கு போயிட்டார். அதாவது எடப்பாடி இப்போ என்ன போட்டி தெரியுமா? 2ஆம் இடத்துக்கு யார் வர்றது போட்டி. பிஜேபி சார்ந்த ஊடகங்கள், வலதுசாரி ஊடகங்கள், வலதுசாரி யூடியூப் சேனல்கள், இல்லை வலதுசாரி சார்ந்த ஆர்கனைசேஷன்ஸு, அது லைலா கல்லூரியாக இருக்கட்டும், எந்த கல்லூரியாக இருக்கட்டும், இந்த ஆர்கனைசேஷன்ஸு இவங்கெல்லாம் வந்து என்னென்னா எடப்பாடியை வந்து எப்படியாவது ஓச்சாகணும்னு முடிவு கொண்டாங்க. பிஜேபி முடிவுக்கு வந்துருச்சு, வலதுசாரிகள் முடிவுக்கு வந்தாச்சு எடப்பாடியை ஒழிச்சிடணும்னு. அதுக்கு அண்ணாமலையை ஒழிச்ச எடப்பாடியை நம்ம ஒழிச்சாகணும்னு முடிவு கொண்டாங்க. நீ அமித்ஷாட்ட பேசு, இல்லை மோடிகிட்ட பேசு, நீ 3வது இடம், நாங்கள் விஜயை கொண்டாட போகிறோம், நாங்கள் விஜயை தான் ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம், அவர் தான் சீஃப் மினிஸ்டர் ஆவார், அவருக்கு முதல் ரேஸில் இருக்கார், இப்படிலாம் வந்து நாங்கள் ஊடகத்தில் நாங்கள் பேசுவோம், சர்வே போடுவோம். என்ன இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஹம்பக்கு சர்வேயை நம்புறதுக்கு நான் சின்ன கேள்வி கேட்குறேன். இந்த ஊடகத்தில் வந்து பேசுகிறவங்கள்ட்ட 30% வரும், 2ஆம் இடத்துக்கு வருவார், எதிர்க்கட்சி தலைவராக வருவார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன பேசிஸ்? ஒரு பெர்செப்ஷன் சர்வே ஒன்று இருக்குது. இதை பார்த்து, கூட்டத்தை பார்த்து இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னு ஒரு பெர்செப்ஷன் சர்வே ஒன்று இருக்குது. கிரவுண்ட் ரியாலிட்டி ஒரு சர்வே இருக்குது. கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒரு சர்வே இருக்குது. ஆக்சுவலாக நேரடியாக போய் சர்வே எடுக்கிறது ஒரு சர்வே. மக்கள் மனதில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டி வேற. ஆனால் அந்த மக்கள் வெளியே சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. அது சர்வேல வரும். அப்போ சர்வேல வர்றது கிரவுண்ட் ரியாலிட்டியை ரெஃப்ளெக்ட் பண்ணுமா? தெரியாது. கிரவுண்ட் ரியாலிட்டியில் இருக்கிறது பெர்செப்ஷன் தெரியுமா? தெரியாது. நீங்கள் வேற ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் எடுத்துக்க, பெர்செப்ஷன் எடுத்துக்கங்க. இது வரைக்கும் ஏதாவது ஒரு இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன் தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியிலையும் குறைஞ்சது 10% வாக்காளர்கள்ட்டையாவது சர்வே பண்ணியிருக்காங்களா? அனைத்து தரப்பினர் வாக்காளர்கள் பண்ணி ரிசல்ட் வந்திருக்கா? இது வரைக்கும் வந்திருக்கா? இது வரைக்கும் வரல. அப்போ கிரவுண்ட் லெவல் சர்வே நடக்கலை. ஓகே, இந்த லைலா கல்லூரி மாணவர்கள் என்ன சர்வே பண்ணாங்க? யாருக்கு தெரியும்? என்ன டேட்டா? அதுக்கு பேசிஸ் என்ன? செகண்ட் பிளேஸ் எப்படி வருவார்? என்ன பேசிஸ்? அப்போ திமுக கட்சியே இல்லையா? இப்போதைய சூழல் இப்போ ஜனநாயகன் படத்துக்கு பிறகு கூட்டணி குறித்துக்கெல்லாம் பேச்சுகள் மாறலாம். இன்னைக்கு காங்கிரஸ் கூட வந்து விஜயோட பேசிட்டு இருக்கோம்னு சொல்றதெல்லாம் வதந்தி அப்படின்னு இன்னைக்கு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து திமுக கூட தான் உறுதியாக இருக்க போறோம்னு காங்கிரஸ் தரப்புல இருந்து சொல்லிட்டாங்க. அப்போ விஜய் இன்னொரு முடிவெடுப்பாரு. விஜய் வந்து திரும்பியும் என்டிஏ கூட்டணிக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள்லாம் அமையும். சிபிஐ விசாரணை வர போய்கிட்டு இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க. அப்போ காட்சிகள் மாறலாம் இல்லையா? அப்போ வந்து அவங்க ஒரு ஃபுல் ஃபோர்ஸோட வரது கூட வாய்ப்புகள் இருக்கு. நீ என்னதான் காட்சி மாறாலும் உங்கள்கிட்ட சரக்கு சட்டியில் இருக்கிறதுனுங்க அகப்பையில் வரும். சட்டியில் என்ன இருக்குது விஜய்கிட்ட? அதை சொல்லுங்க. விஜய் வந்து ஒரு உச்சபட்ச நடிகர். கேரியர் உச்சத்தில் 1000 கோடி சம்பாதிக்கிற உச்சத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்து சேவை செய்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்கிறார். அவர் 1000 கோடி சம்பாதிக்கிறவர். ஓகே, 4 லட்சம் கோடி பட்ஜெட்டை மேனேஜ் பண்ணி உண்மையாக நேர்மையாக உழைத்து ஊழலற்ற ஆட்சியை கொடுத்து வருஷத்துக்கு 40% ஊழலே பண்ணாமல் இவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ஊழல் பண்ண மாட்டாங்க, இவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைச்சர்கள் ஊழல் பண்ண மாட்டாங்க, இவர் ஊழல் பண்ண மாட்டார்.
கூட இருக்கவன் சொல்கிறான் டாஸ்மாகை நான் ப்ரைவேட்டு கொடுத்துட்டு போகிறேன் ஆதவர் தான். அவன் பின்னால் இருக்கதே வந்து லாட்டரி சீட்டை தமிழ்நாட்டில் கொண்டு வர்றதுக்கு தான் அவன் பின்னால் இருக்கான். ஒட்டுமொத்த பணத்தையும் அவன் தான் போட்டுட்ருக்கான். நீ வந்து உச்சபட்ச நடிகர் ஆயிரக்கணக்கான கோடி சம்பாதிச்சு இது வரைக்கும் எச்சக்கையில் காக்காயை விரட்டியிருக்கியா? அதுலேருந்து ஒரு பருக்க 4 பருக்க அந்த காக்காய்க்கு போய் சேர்ந்துருக்குமா சொல்லு. இது வரைக்கும் உன்னுடைய தொண்டர்கள், உன்னுடைய விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள், மக்கள் இயக்க நண்பர்கள், ஃபேன்ஸ் வீட்டுக்கு கல்யாணத்துக்கும் செத்ததுக்கும் போயிருக்கியா? இல்ல 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சிக்கு பிறகு ஸ்டாலினுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம்னு கொடுத்தாங்க மக்கள். அது மாதிரி விஜய்க்கு ஒரு வாய்ப்பு என்ன கொடுப்போம். வர்றவன் போடுறவங்களாம் வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பேன். நான் வேற வேலை இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு. அவனுடைய எதிர்காலத்தை அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு இன்னொருத்தன் அடை வச்சுட்டு போகணுமா? ஒன்றுமே தெரியாதவன்ட்ட அடை வச்சுட்டு போவாங்களா? ஒன்றும் தெரியாதவன்ட்ட அடை வச்சுட்டு போவீங்களாங்க உங்க எதிர்காலத்தை? சொல்லுங்க. ஒன்றும் ஓட்ட தெரியாத டிரைவரை நம்பி ஏறி பஸ் ஏறி போயிருவீங்க நீங்க? சொல்லுங்க. அப்படி யோசிக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்கல்ல. இருத்தா போக வேண்டியதான், நம்ம பரலோகம் போக வேண்டியதான். வேற என்ன பண்ணுவீங்க? 41 பேர் போன மாதிரி போக வேண்டியதான். 41 பேர் உயிருக்கு என்ன உத்தரவாதம்? ஏதாவது பதில் இருக்கா? பதில் இருக்கா? உச்சபட்ச நடிகர் தானே நீ. வந்து கேரியர் உச்சத்தை விட்டுட்டு 1000 கோடியை விட்டுட்டு நடிக்க வந்திருக்கீங்கள. நடிக்க வந்து கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் கழிச்சு தானே மாநாடு நடத்தினாரு. தமிழ்நாடு முழுக்க கிளைகளை எஸ்டாப்ளிஷ் பண்ணி தானே மாநாடு நடத்தினாரு. 40 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி நியூஸை கசிய விட்டாங்களா இல்லையா? இந்த பொலிட்டிக்கல் அட்வைசர்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்துச்சா இல்லையா? 40 லட்சம் பேர் அப்படின்னு. ஓகே, இங்கே டேட்டாவை காமிக்க சொல்லுங்கள். வெப்சைட்டில் போட சொல்லுங்கள். பப்ளிக்கா பேராச்சும் போட சொல்லுங்கள். பேர் ஊரை போட சொல்லுங்கள். போடுவானா 40 லட்சம் பேரை? செயலியெல்லாம் அறிமுகப்படுத்தினாங்களே, ஆப்பிள் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சரி, இருக்கா? டோட்டல் எவ்வளவு? டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்த மெம்பர்ஸ் எவ்வளவு மொத்தம்? இது ஒன்று. சரி, அப்படியே சேர்ந்த மெம்பர்ஸ் இருக்காங்க. விஜய் ரசிகர்கள் யார்? தீவிர வெறியர்கள், தீவிரமாக ரசிகர்கள். தற்குறித்தனமாக பண்ணுறதில் கட்டிக்காரர்கள். அணில் மாதிரி தவி கூச்சிக்கிட்டு இருப்பான், ஒரு இடத்துல நிற்க மாட்டான். புள்ளிக்கோ இந்த மாதிரி இருக்கவன் எல்லாம் விஜய் மாநாடு போடுறப்ப வீட்டில் உட்காந்துருப்பானா? சொல்லுங்க. விஜய் பார்க்க போவாங்கல்ல. என்ன டிவி பார்க்க? விஜய் பார்க்க போயிருப்பான்ல. அப்போ விக்ரவாண்டி தானே மாநாடு. 1 லட்சம் சேர் தானே போட்டாங்க. அப்போ 1 லட்சம் சேருக்கு இன்ட்டு 3 டைம்ஸ் போடுங்க. 1 லட்சம் இன்ட்டு 3 டைம்ஸ் 3 லட்சம் பேர். 3 லட்சம் வர்றதா கிரெடிட் கொடுத்துருவோம் விஜய்க்கு. 6 பேர் செத்தான். 41 பேர் செத்தவனுக்கு 20 லட்சம் கொடுத்திய, அவன் 6 பேர் செத்தவனுக்கு ஏன் ஒரு பைசா கொடுக்கல? கொடுத்தியா? விஜய் நீ புரட்சி தலைவருக்கு ஈக்குவலண்டாங்களா? ஆளா எம்ஜிஆருக்கு நீ ஒரு தூசி பட முடியுமோனால எம்ஜிஆர் கிட்ட? இன்னைக்கு எம்ஜிஆருடைய ஆதரவாளராக சீடராக இருந்த செங்கோட்டையன், ஜேசிடி பிரபாகர். அதுக்கு அடுத்து வர இதுக்குள்ள முடிச்சிடு. அடுத்து மதுரை மாநாடு. இதை விட அதிகமாக கூட்டம் காமிக்கணும். மதுரை மாநாடு விக்ரவாண்டியை விட அதிகமான ஏக்கர், 1000 ஏக்கரில் போட்டாங்களா இல்லையா? எங்கள் ஊர் பக்கத்தில், ஆவியூர் பக்கம், எங்கள் ஊர் பக்கத்தில் போட்டான் மாநாடு. எவ்வளோ பேர்? 1.5 லட்சம் சேர் போட்டான். நீ இன்ட்டு 3 வச்சுக்கோங்க, 4.5 லட்சம். கூட ஒரு 55 ஏற்றுக்குங்க, 5 லட்சம் பேர் வந்திருப்பான்னு வச்சுக்கோங்க. விக்ரவாண்டியில் வந்தவன் யாரும் மதுரைக்கு வந்திருக்க மாட்டானா? மதுரைக்கு வந்தவன் யாரும் விக்ரவாண்டிக்கு வந்திருக்க மாட்டானா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, விஜய சுற்றி வரக்கூடிய ரசிகர்கள் பட்டாளம் ஒட்டுமொத்தமாக 5 லட்சம் பேர் இருக்கான். அந்த கூட்டம் ஒட்டுமொத்தமாக போராட்டத்துக்கெல்லாம் வர்றான். ஏன்னா அது இளைஞர் கூட்டம். விஜய் மேலே வந்து ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை வச்சுருக்கான். ஏதோ அட்டகத்தி மாவீரன் இல்லை, அவர் உண்மையான நிஜ கதாநாயகன். பிரச்சனைன்னு வந்தால் தைரியமாக களத்தில் நின்று போராடி சந்தித்து பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தலைவன். எங்களுக்கு வழிகாட்டி, எங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய அருமையான திட்டங்களை வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நடிகர். திமுகவை அழித்து விடணும், அதிமுகவை அழித்து விடணும், மற்ற கட்சிகள் எல்லாம் ஒன்று வேஸ்ட்டு,
இவர் வந்து அந்த உடனே தேவதூதனா வந்துட்டார் எங்களுக்கு அப்படின்னு கிறிஸ்தவ மக்களும் இஸ்லாமிய மக்களும் நம்பிடணும். எஸ்சி எஸ்டி மக்களும் இளைஞர்களும் ஆஹ், வட மாவட்டத்து மக்களும் நம்பிடணும். இப்படியெல்லாம் வந்து ஒரு தேவதூதன் மாதிரி ஸ்கிரிப்ட் எவனோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை வந்து 3 நிமிஷத்துக்கு மேலே பேசுறதுட்டு உன்ட்ட சரக்கு கிடையாது. ஒரு அரசியல் நடத்திட்டு இருக்க நீ 3 நிமிஷத்துக்கு மேலே பேச உனக்கிட்ட சரக்கு இல்லை. நீ வந்து அது எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை 1/2 மணி நேரம் படிக்கிற, அதுலேயும் ஏகப்பட்ட தப்பு தவறமாக படிக்கிற. இப்படிப்பட்ட க கல்வியில் மருத்துவத்தில் நல்ல கல்வி கொடுக்கணும், நல்ல மருத்துவம் கொடுக்கணும், அனைவருக்கும் கல்வி கொடுக்கணும், எல்லார் வீட்லேயும் எல்லாரும் என்ஜினியர் ஆகணும், எல்லார் வீட்லேயும் என்ஜினியர் ஆகணும். நீ ஏன் என்ஜினியர் ஆகலை? ஏன் என்ஜினியர் ஆகலை? விஜய் நீ ஏன் என்ஜினியர் ஆகலை? ஏன் பாதியில் ட்ராப் அவுட் பண்ணிட்டு வந்த, காலேஜுக்கு கட்டடிச்சிட்டு வந்த, சினிமாவுக்கு வந்த? அப்போ என்ஜினியராக இருக்கவனுக்கு வர தகுதி இல்லை. உன்னை மாதிரி காலேஜில் கட்டடிச்சு வந்து என்ஜினியர்லாம் காப்பாற்றணும். கொஞ்சம் மாதிரி காலேஜில் வந்து பொறுக்கித்தனமாக சுற்றி படிக்காமல் தெருவில் சினிமாவுக்கு போனவன் வந்து தமிழ்நாட்டுடைய இளம் பெண்களையும் இளைஞர்களையும் காப்பாற்றணும். அப்படி தான் நம்பிட்டு இருக்கான தமிழ்நாட்டு மக்கள். சொல்லுங்க, உனக்கு இருக்க ஓட்டு 5 லட்சம் தான் தம்பி, 5 லட்சம் தான் உனக்கு ஓட்டு. அப்படியே அவங்க வீட்டுக்காரங்க அத்தனை பேரும் 4 ஓட்டையும் ஒழுங்காக வாங்க முடியுமா உன்னால? அந்த 4 ஓட்டையும் வாங்கினா கூட 5 20 லட்சம் ஓட்டு தான் ஓட்டு இருக்கு. இல்ல பொதுமக்கள் நம்புறது வேற, ஆனால் அரசியல் பொதுமக்கள் இல்ல, ரசிகர்களை சொல்றேன் நான். பொதுமக்கள் அப்படி விடுங்க. பொதுமக்கள் எப்போ நம்புவான்? பொதுமக்கள் வந்து விஜய் எப்போ நம்புவாங்க? திமுக அரசு மேலே வெறுப்பு, ஆளும் திமுக அரசு மேலே வெறுப்பு வரணும். ஆளும் திமுக அரசு அதிகமான ஊழல் ஈடுபடுது, லஞ்சலாவணியத்தில் ஈடுபடுது, சட்ட ஒழுங்கு கெட்டுப்போச்சு, வேலை வாய்ப்புகள் இல்லை, ரவுடித்தனம் அதிகமாகிருச்சிருச்சு, நில அபகரிப்பு அதிகரிச்சிருச்சு, போலீஸ் ஸ்டேஷன் போனால் பிரச்சனை நடக்க மாட்டேங்குது. இது நம்ம தொழிலுக்கே பாதிப்பு வருதுன்ற பயம் ஏற்பட்டு ஆணவத்தோட, அகங்காரத்தோட, அதிகார திமிரோட ஒரு சீஃப் மினிஸ்டர் நடந்து கொண்டால் 1952 2024 வரைக்கும் வரலாறு, அது எம்எல்ஏ எலெக்ஷனாக இருக்கட்டும், எம்பி எலெக்ஷனாக இருக்கட்டும், ஒரே ஒரு எலெக்ஷனில் மக்கள் வந்து 33% வாக்கு வித்தியாசத்தில் ஜெயலலிதாவை 1996 தோக்கடிச்சாங்க. அப்படிப்பட்ட எதிர்ப்பு இன்னைக்கு ஸ்டாலின் மேலே இருக்கா? இத்தனை நிலைமைக்கு தமிழ்நாட்டை பல்வேறு லெவல்ல உயர்த்தி வச்சிருக்கக்கூடிய ஸ்டாலின் மேல அந்த எதிர்ப்பு இருக்கா? அப்படி இருக்கிறதா தானே எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்றாங்க பாஜக. எதிர்கட்சி விமர்சனம் பண்றவங்க எவனாவது அர்த்தத்தோட பேசுறானாங்க? ஏதாவது பேசிஸ் இருக்காங்க? டேட்டா அவங்க சொல்றக்கூடிய ஏதாவது அர்த்தம் இருக்கா? விமர்சனம் பண்றதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா? 24 பேர் லாக்அப் டெத்து, நீதி வேண்டும் சாரா, சாரி சார் ஒரு கம்பெயின் பண்ணாப்புல. எடப்பாடி கவர்மெண்ட் 484 பேர் செத்துருக்கான் லாக்அப் டெத்தில், அது உனக்கு தெரியல? உன் டேபிள்லேயே எலி செத்து கிடக்கு, மீன் செத்து கிடக்கு, கோழி செத்து கிடக்கு, ஆடு செத்து கிடக்கு, நாய் செத்து கிடக்கு, கரப்பாம்பூச்சி செத்து கிடக்குதுன்னு சொல்லிட்டு லூஸ்தனமா அப்படின்னு கேட்பானா இல்லையா? வடிவேலு சொக்கல வந்த மாதிரி. அப்போ உனக்கு என்ன டேட்டா இருக்கு? எதிரிகள் களத்திலே இல்லைன்ற. யார் எதிரிகள் களத்தில்? உன்னை யார் உன்னை எதிரியாக கன்செப்ட் பண்ணியிருக்கா? நீ யார் எதிரி? அதாவது ஒரு 4 வழிச்சாலை ரோடு போகுது, ஒரு பல்கர் லாரி போகுது, பின்னால் நீங்கள் பைக்கில் போகிறீங்க, போய் பல்கர் லாரி மேலே இடிச்சிடுறீங்க. நீ இடித்ததே அவனுக்கு தெரியல, டிரைவருக்கு. இடித்து கீழே விழுந்து உங்கள் காலையே உடைஞ்சு போகுது. கீழே விழுந்துக்கிட்டு அந்த இடித்து காலில் விழுந்து காலை ஒடிச்சுக்கிட்டவன் சொன்னானா, டிரைவர் உனக்கு எனக்கு தான்டா போட்டி, டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்னா. யாருன்னே கண்டுக்காம அவங்க வீட்டில் சாதனை சரித்திரம் படைச்சிட்டு போயிட்டே இருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின். நீ யாரு தெருவில் நின்று கத்துற தீய சக்தி? ஒரு ஒரு மக்கள்கிட்ட எப்படி பேசணும் தெரிய வேணாமா? மக்கள்கிட்ட ஒரு அமைதியாக பேச வேணாமா? அன்பா பேச தெரிய வேணாமா?
பண்போடு பழக வேணாமா? இன்னைக்கு தான் காங்கிரஸ் கட்சி 2 கத்துற நீ மாதங்களாக இல்ல 2 மாதங்களாக ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கும் தாவேக்காக்கும் ஒரு ஒரு அரசல் புரசலாக ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு. அது இன்னைக்கு தான் 2 மாசம் கழிச்சு இன்னைக்கு சொல்றாங்க. அது வதந்தி, அது ஒண்ணும் இல்ல அப்படின்னு. இப்போ 2 மாசம் ஆகுதுல்ல காங்கிரஸ் கட்சிக்கு. ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு. காங்கிரஸ் கட்சி வந்து கண்ட்ரோல்டு பை டெல்லி. டெல்லியில இருக்க 1008 பிரச்சனைகள இது விஜய் பிரச்சனை தான். நம்மளுக்கு என்ன விஜய், உங்களுக்கு என்ன விஜய் பிரச்சனை பெரிய பிரச்சனை. அவங்களுக்கு விஜய் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா? அவங்க ஆல்ரெடி டிஎம்கேயோட கூட்டணி வச்சு, இந்தியா பிளாக்ன்னு வச்சு, இந்தியா லெவல்ல போயிட்டு இருக்காரு ராகுல் காந்தி. இத பார்க்கறதுக்கு அவருக்கு நேரம் இல்லையா? எவனா ஃபோன் பண்ணி குடுத்துருப்பான், இந்த மாரி 41 பேர் செத்து போயிட்டாங்கன்னா, "அப்படியா செத்துட்டாங்களா? சாரி" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உடனே ராகுல் காந்தி பேசிட்டார், ராகுல் காந்தி பேசிட்டார். ராகுல் காந்தி சொன்னாரா? ராகுல் காந்தி நான் பேசிட்டேன்னு. ட்வீட் போட்டாரா? இவங்க அத வச்சுக்கிட்டு நான் 2, 3 பிழைப்புவாதிகள் வந்து அத வச்சுட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு, அத வச்சுக்கிட்டு ஊடக வெளிச்சத்த தேடிக்கிட்டு திரிறவன போயிட்டு, நீங்க வந்து காங்கிரஸ், திமுக கூட்டணியில பிளவுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? செல்வ பிறந்தகை தான் அதுக்கு அத்தாரிட்டி. ஆனா அமித்ஷாவும் ஒரு சாஃப்ட் கார்னரோட தான் இருக்காரு. அமித்ஷாவும் விஜய் குறித்து பேசவே மாட்டேன்றாரு. அது என்ன கணக்குன்னே தெரியல. அது அமித்ஷா தானே கிரியேஷன் தானே விஜய். அமித்ஷாவுடைய ஓன் கிரியேஷன் தானே விஜய். எதுக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு? எடப்பாடி ஒத்து வர மாட்டாரு. எடப்பாடிய வந்து நம்ம கூட இருந்து அழிச்சிருவோம். அது பிஜேபியுடைய ஸ்ட்ராட்டஜி. எடப்பாடி வந்து அதாவது தவழ்ந்து பதவிக்கு வந்தாலும் ஓகே, அவருக்கு ஒரே ஒரு கொள்கை என்னன்னா, அவர் மட்டும் எப்பயும் பொதுச் செயலாளரா இருக்கணும். எவன் அதிமுக ஆட்சிக்கு வரணும்ன பத்தி அவருக்கு கவலை இல்ல. அதிமுகல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் யாரும் திரும்பி பதவிக்கு வரணும்னு ஒரு கவலை இல்ல. எம்எல்ஏக்கள் பதவி வரணும்னு கவலை இல்ல. அவர் இருக்கணும். மத்த எல்லாரும் போயிடணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? 75 வயசுக்கு மேல இவர் அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்ந்துருவாரா? அதுக்கப்புறம் ஒரு மாற்றம் வரும்ல. உனக்கு தான் வந்து நீ தான் பொதுச் செயலாளர், நீ தான் வந்து சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு 6 மினிஸ்டர்ஸ் வந்து உங்கள்கிட்ட சொன்னாங்கல்ல. எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. நிபந்தனையற்ற ஆதரவு, நிபந்தனையற்ற நான் சேருகிறேன்னு ஓபிஎஸ் சொன்னார்ல. ஏன் சேர்க்க முடியல? அப்படி என்ன ஈகோ? அப்ப ஓபிஎஸ் இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவருக்கு ரதகத துரோகாதிபதிகள், எக்ஸ் சீஃப் மினிஸ்டர்ன்ற போலீஸ் பந்தோபஸ்து, மரியாதை எல்லாம் கிடைக்கும். மற்ற மினிஸ்டர்லாம் தெருவில் தெரியும். அடுத்த வருஷம் என்ன பண்ணுவீங்க? ஒரு வழியில இபிஎஸ் வந்து ஏடிஎம்கே 20% ஓட்டை வச்சிருக்காருன்னா காரணம் எடப்பாடினால இல்ல. அது அதிமுகவினுடைய உண்மையான எம்ஜிஆர் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட ஏடிஎம்கே. எம்ஜிஆர் தொண்டர்களால் கட்டமைக்க ஏடிஎம்கே 30% ஓட்டு, 33% ஓட்டு. அந்த 33% ஓட்டுல 13% இழந்து நிற்கிறாரு ஓபிஎஸ்ஸையும், டிடிவியையும், சசிகலாவையும் நீக்கினதுனால. மிச்சம் இருக்கக்கூடிய 20% எடப்பாடிகிட்ட இருக்கு. அந்த அதிமுகன்ற கட்சி எடப்பாடிகிட்ட இருக்கு. சின்னம் எடப்பாடிகிட்ட இருக்கு. பொதுச் செயலாளர் பதவி எடப்பாடிகிட்ட இருக்கு. புரியுதுங்களா? அதை வந்து ஏடிஎம்கே 2ஆம் இடத்திற்கு வரும் காரணம் ஏடிஎம்கே தொண்டர்களால் வரும். அதிமுக தொண்டர்கள் கண்டிப்பாக விலை போக மாட்டார்கள். இப்ப அதிமுகவில் இருக்க தொண்டர்கள் ஒருத்தரும் ரெட்டலையை மாற்றி வேற எந்த கட்சிக்கும் ஓட்டு போட மாட்டான். அது விஜய் கட்சியாக இருந்தாலும் சரி, சீமான் கட்சியாக இருந்தாலும் சரி. ஆல்ரெடி போகிறவன்லாம் போயிட்டான். 13% ஓட்டில் எத்தனை பெர்சன்ட் டிவி ஓபிஎஸ் எடுத்தார், எத்தனை பெர்சன்ட் டிடிவி எடுத்தார், எத்தனை பெர்சன்ட் நாம் தமிழர் எடுத்தார், எத்தனை பெர்சன்ட் ஸ்டாலின் எடுத்தாருன்னு தெரியாது. அவரை விட்டு போன பொதுமக்கள் மொத்தமாக போயிட்டான். பொதுமக்கள், சிறுபான்மை மக்கள், ஏழை எளிய விளிம்பு நிலை மக்கள் எல்லாம் மொத்தமாக போயாச்சு. 13% ஓட்டில் கோர் எம்ஜிஆர் ஓட்ட சொல்கிறேன். அந்த கோர் எம்ஜிஆர் ஓட்டில் திமுகவுக்கு பெரும்பான்மையானது போயிருக்கலாம். அதுக்கு அடுத்த லெவலில் வந்து நாம் தமிழருக்கு போயிருக்கலாம். அதுக்கு அடுத்த லெவலில் வந்து பிஜேபிக்கு போயிருக்கலாம். அதுக்கு அடுத்த லெவலில் வந்து இப்போ விஜய்க்கு போகலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் வந்து காம்போசிஷன். அப்போ விஜய் எங்கேருந்து ஓட்டு எடுப்பார்? இத்தனை பேர் இங்கே இத்தனை கட்சியிலேருந்து தானே எடுக்கணும். விஜய் ஒரு ஆள் தனியாக வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு. அப்போ கட்சி ஆரம்பிக்கும் போதும் வரக்கூடிய அத்தனை ஓட்டும் அவருக்கு இப்போ ப்ளஸ் தானே. விஜய்க்கு வந்து ப்ளஸ் தான். அப்போ எல்லாரும் எல்லா கட்சியிலேருந்து எங்கள் கட்சியில் தொண்டர்கள்லாம் வந்துட்டாங்க, தலைவர்கள்லாம் அங்கே இருக்கட்டும் அப்படின்னு இவங்க சொல்கிறதெல்லாம் வந்து உனக்கு தத்துவம் இல்லை, உனக்கு கொள்கை இல்லை. தத்துவத்துக்கு 4 தலைவர்களாக கடன் வாங்கியிருக்க அடுத்த கட்சியிலேருந்து.
ஓகே. கொள்கைக்கு திராவிட கட்சியிலேருந்து கொஞ்சம் கொள்கை, நாம் தமிழர்லேருந்து கொஞ்சம் தமிழ் தேசியம் கொள்கை, 2யும் கடன் வாங்கியிருக்க. உனக்குன்னு பாட்டு கிடையாது. அது எம்ஜிஆர் இருந்து பாட்டை வாங்கியிருக்க. ஓகே. 30 ஆண்டுகள் சினிமாவில் நடிச்சு ஒரு பாட்டு கூட நீ படித்த பாட்டை உன்னால் மேடையில் பாட முடியல. ஓகே. களத்திலே இல்லைன்ற பிஜேபியை, களத்திலே இல்லைன்ற நாம் தமிழரை, பிஜேபி களத்தில் இருந்து தான் இன்னைக்கு என்இபி சட்டத்தை கொண்டு வந்து, என்இபி 2020 கொண்டு வந்து சமஸ்கிருத கல்வியை, குலக்கல்வியை, ஒற்றை கல்வியை இங்கே திணிக்க பார்த்து யூனிவர்சிட்டி மொத்தமாக அழிக்குது. எதுக்கிறதுக்கு உனக்கு தகுதியும் இல்லை, சக்தியும் இல்லை. ஓகே. அதே பிஜேபி ஒன்றிய அரசு தான் இன்னைக்கு வந்து உன்னை சிபிஐயில் போட்டு மாட்டி குடும்பியை பிடிச்சி விசாரணை பண்ணிகிட்டு இருக்கு. ஓகே. அதை எதிர்த்து பேச உன்னால் முடியாது. ஏன்னா அதில் நீ குற்றவாளி. ஓகே. அதே ஒன்றிய அரசு தான் வந்து இன்னைக்கு ஒன்றிய அமைச்சர்கள் தான் வந்து திருப்பரங்குன்றத்தில் மத கலவரத்தை உருவாக்கிட்டு இருக்கான். நீ இங்கே நிற்க மாட்டேன், அங்கே நிற்க மாட்டேன் அப்படின்னா யார் பக்கம் நிற்கிற? நீ அநீதியின் பக்கம் நிற்கிற. நீ அந்த இந்துத்துவ மதவாதிகள் பக்கம் நீ நிற்கிற. மக்கள் 97% மக்கள் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ எதுவுமே வந்து மத்திய அரசு பேசலைன்னா, மத்திய அரசு இல்லைன்னா நீ மாநில அரசுலாம் ஆட்சி அமைக்க முடியாது தம்பி. மத்திய அரசுடைய கொள்கைகள் இல்லைன்னா நீ இங்கே மாநில அரசு ஆட்சி அமைக்க முடியாது. அப்போ மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய அனைத்து சட்டவிரோதமான, மக்கள் விரோதமான, ஜனநாயக விரோதமான மதவாத சட்டங்களை எல்லாம் நீ ஆதரிச்சுக்கிட்டு, ஆதரிக்கலைன்னா அதை பற்றி களத்திலே இல்லை, பிஜேபி களத்திலே இல்லை தமிழ்நாட்டில், நாங்கள் எதுக்கு அவங்கள பற்றி பேசணும்னு சொன்னேன்னா, நீ எந்த அளவுக்கு அரசியலில் அறிவிலியாக இருக்கிறாய். சரி, களத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் சீமான் களத்தில் இருக்கார். ஒவ்வொரு பிரச்சனைலாம் போய் பேசுகிறார். அவர்கிட்ட 1008 கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஓகே. தற்சார்பு கொள்கையில், தற்சார்பு பொருளாதாரத்தை பேசக்கூடிய ஒரே தகுதி பெற்ற நபர் சீமான் மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில். ஆனால் அதை செயல்படுத்தக்கூடிய விதத்தில் அவர் எல்லாருக்கும் அரசு வேலைவாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்கிறதுல தப்பு இருக்கிறதுனால அவருடைய தற்சார்பு பொருளாதார கொள்கை எடுபடலை. அவர் அடிக்கடி பிரபாகரனை வைத்து பொய் சொல்வதனால, பொய் கதைகளை அள்ளி விடுவதனால அவர் வந்து அவருடைய கிரெடிபிலிட்டி அஃபெக்ட் ஆயிருக்கு. இல்லைன்னா ஒரு சீமானை போல ஒரு பேசக்கூடிய வல்லமை பெற்ற, அனைத்து விஷயங்களையும் தெரிந்து வைத்து கொண்ட, எந்த பிரச்சனையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு தலைவரை காமிங்க இன்னைக்கு. காமிங்க. நீங்கள் வேற எங்கேயா இருக்காங்களா? கிரெடிபிலிட்டி இல்லை. ஏன் கிரெடிபிலிட்டி இல்லை? பெரியார மண்ணுன்றது, பாரதி என்ற பிராமண கடப்பாறையை வைத்து திராவிட பாறையை நான் இடிப்பேன்னு சொல்கிறது, இதெல்லாம் என்ன அர்த்தம்? நீங்கள் ஆல்ரெடி ஆர்எஸ்எஸ் கையில் விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். நல்லா தெரியுது, தெளிவாக தெரியுது. யூஆர் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னு ரவீந்திர துரைசாமி அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு. அவர் இன்னொரு புது புருடா இப்போ விட ஆரம்பிச்சிருக்காரு ரவீந்திர துரைசாமி. அவர்கிட்ட நான் நண்பர்கிட்ட பேசணும். நான் என்ன விடுறாரு அப்படின்னா, எம்ஜிஆரை குறை சொல்கிறார். எம்ஜிஆர் வந்து இடஒதுக்கீடு 50 இது வண்ணார், நாவிதர், குயவர், செங்குந்தர், முதலியார், வேட்டோ கவுண்டர், அந்த கவுண்டர், இந்த கவுண்டர், ஊராளி கவுண்டர், அந்த கவுண்டர்னு சொல்லுவார்ல, வரிசையாக சொல்லுவார். 116 ஜாதின்னு சொல்லிடுவார். 116 ஜாதிக்கு எம்ஜிஆர் துரோகம் பண்ணாராம். நான் ஒன்று கேட்குறேன் ரவீந்திர துரைசாமிகிட்ட, அவர் பதில் சொல்லட்டும். ரவீந்திர துரைசாமி, எம்ஜிஆரை வந்து ஜெயலலிதாவை புரட்சி தலைவர்னு சொல்லுவார். எம்ஜிஆரை வந்து புரட்சி தலைவர்னு சொல்ல மாட்டார், மக்கள் திலகம். ஏன்னா எம்ஜிஆர் உங்களை ஆப்படிச்சிருக்காரு. இந்த இந்து முன்னணி குரூப்பை ஆப்படிச்சதுனால, ஆர்எஸ்எஸ் தடை பண்ணதுனால எம்ஜிஆர் மேலே அவங்களுக்கு கோவம். எம்ஜிஆர் தாயா ஒரு பெரிய ரோடு போட்டு கொடுத்தாரு. 30% இடஒதுக்கீடு பிசிக்கு இருந்ததை 50% ஆக்கி 50% பெரிய ரோடை போட்டு கொடுத்தாரு. இடஒதுக்கீடுடைய அடிப்படை உனக்கு தெரியுமா? அடிப்படை என்ன? அடிப்படை இடஒதுக்கீடு தான் என்ன? மெரிட்ல வரக்கூடியவன், மார்க் அதிகமாக எடுத்து வர்றவன்ல, அதிகமான மார்க்கை வந்து உயர்ந்த ஜாதி வகுப்பினர் எடுத்துக்கிட்டா கீழே இருக்கவனுக்கு கிடைக்காது. அதனால வந்து மார்க் எடுக்கிறதுலையே அங்கே இடஒதுக்கீடை கிரியேட் பண்ணுறாங்க, கேப்பிங் வைக்கிறாங்க. உயர் ஜாதிக்கு எஸ்சி எஸ்டிக்கு 18%, பிசிக்கு 30%, எம்பிசிக்கு 20% அப்படின்னு கேப் வைக்கிறாங்க.
நான் என்ன சொல்றேன், எம்பிசிக்கு 20% கொடுத்துருக்க கூடாது. 50% ரோட போட்டிருக்கணும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மாணவனுக்கு அரசுடைய பொறுப்பு என்ன? அரசு சரியான கல்வியை, தரமான கல்வியை அரசு குடுக்கணும். அரசுடைய பொறுப்பு. அத படிக்க வைக்க வேண்டிய வேலை பெற்றோர்களது வேலை. அரசு எல்லா கடமையும் பண்ணுது. 42,000 கோடி செலவழிக்குது. படிக்க வேண்டியது பெற்றோர்கள் வேலை. ஒழுங்கா படிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க. கவர்மெண்ட்ல ஒழுங்கா படிச்சிட்டான்னா, இவனுக்கு அந்த இடஒதுக்கீடுல 50% ரோட்ல பெரிய ரோட்ல போனா ஈஸியா போவீங்களா? பெரிய ரோட 6, 7 சவுப்பு கட்டைய வச்சு தடுப்பா கட்டி, ஓகே இதுல பிசி போ, இதுல எம்பிசி போ, இதுல எஸ்சி போ, இதுல எஸ்டி போ, இதுல அருந்ததிய போ, இதுல முஸ்லீம் போ அப்படின்னு சிறு சிறுசா ஆக்கிட்டு வந்தீங்கன்னா எப்படி போவான்? உள்ஒதுக்கீடு என்பது இடஒதுக்கீடுக்கு எதிரான, சமூக நீதிக்கு எதிரான செயல்பாடு. எம்ஜிஆர் பண்ணதான் சமூக நீதி. எம்ஜிஆர் செய்ததான் சமூக நீதி. ரவீந்திரன் துரைசாமி தனது சுயலாபத்திற்காக இப்படிப்பட்ட பொய்யான விஷயங்களை அவர் விதைத்து கொண்டு வருகிறார். அவர் சொல்லக்கூடிய டேட்டா, கேஸ்ட், சென்சஸ் உண்மையா இருக்கலாம். ஆனா அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் தவறா இருக்கு. எனவே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவரது நோக்கம் மோடி 2029 பிரைம் மினிஸ்டர் ஆகணும். ஓகே, அண்ணாமலை முதலமைச்சர் ஆகணும். இல்லைன்னா சீமான் முதலமைச்சர். அண்ணாமலை கூட விட்டுங்க, சீமான் முதலமைச்சர் ஆகணும். சீமான் எப்படி ஆர்எஸ்எஸ்கார முதலமைச்சர் ஆக்குவாரு? ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் சீமான முதலமைச்சர் ஆக்குறாருன்னா அப்ப சீமான் யாருக்கு அடிமை? ஆர்எஸ்எஸ்க்கு அடிமைன்னு வருமா இல்லையா? அப்ப இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஜாதி வாரியாக மக்களை பிளவுபடுத்தி, ஜாதி வாரியாக உங்களுக்கெல்லாம் எம்ஜிஆர் துரோகம் பண்ணிட்டாரு, கலைஞர் துரோகம் பண்ணிட்டாரு, அதுக்கு தட்டி கேட்கறது சீமான் தான் தட்டி கேட்கிறாரு. மோடி தான் அதுக்கு ஜஸ்டிஸ் கொடுப்பாரு. 12 வருஷம் மோடி ஜஸ்டிஸ் கொடுக்கல. ஏன் தேவேந்திர குலர் வேளாளர்களை பட்டியலிருந்து வெளியேற்றணும்னு கேட்குறாங்க, ஏன் வெளியேற்றல? உள்ஒதுக்கீடு இவங்களுக்கு கேட்கறது தைரியமா கேட்கிறாரு சீமான்ற. உள்ஒதுக்கீடு கொடுக்கறதே அந்த ஜாதியினுடைய வாய்ப்புகளை குறைப்பது தான். ஒரு பெரிய ரோட்ல ஓடுனீங்கன்னா, நீங்க தகுதி இருக்கு, உங்களுக்கு திறமை இருக்கு அப்படின்னா, அந்த ரோட்ல நீங்க நல்லா ஓடி போய் இடத்த பிடிச்சிருங்க. ஆனா அங்கேயே உங்களுக்கு குறுக்க பாதையை போட்டு ஓட விட்டீங்கன்னா, அங்கே நீங்க ஓட முடியாது. வரிசையில தான் போகணும். அப்ப என்ன, அது தகுதி திறமை உள்ளவன் 50%ல ஓடுறவனுக்கு அதிக வாய்ப்பு கிடைக்குமா? 20%ல ஓடுறவனுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? 10% ஓடுறவனுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? 2% ஓடுறவனுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? 7% ஓடுறவனுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? அங்கதானே பிரச்சனை. 116 ஜாதி ஏன் கொதிச்சிருந்தாங்க? எடப்பாடி 10% தூக்கி வன்னியர்களுக்கு கொடுக்கும் போதும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்காம. ஜாதி வாரி கணக்கெடு எடுத்தாலும் ஜாதி வாரியா இடஒதுக்கீடு கொடுக்க முடியுமா? ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷன் முடியாது. ஜாதி வாரி அப்ப ஒரு ஜாதி எடுத்துக்கோங்க. இப்ப வன்னியர் ஜாதி அதிகமா இருக்கு, 15% இருக்காங்க. அவங்க சொல்றபடி ஏத்துக்குவோம். ஒட்டுமொத்த கூட 15% கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இடஒதுக்கீடு என்பது சமூகத்தாலும் கல்வியாலும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தான் இடஒதுக்கீடு. அப்ப அந்த பிற்படுத்தப்பட்ட நிலைக்கு 22 ஃபேக்டர் இருக்கு. இந்த 22 ஃபேக்டர்ல அந்த யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க அத்தனை ஜாதிகளை ஒரு ஃபேக்டரா உருவாக்கி ஒண்ணா போடுவாங்க. அதுக்கு கீழே அந்த ஜாதியினுடைய இண்டிவிஜுவல் கிளாசிஃபிகேஷனை சர்வே என்கம்பரன்ஸ் பண்ணி எடுக்கலாம். அது ஸ்டேட் கவர்மெண்ட் எனுமரேஷன் பண்ணலாம். டோர் டு டோர் எனுமரேஷன் பண்ணி சர்வே பண்ணலாம். எப்போ பண்ணலாம்? சென்சஸ் எடுத்தா. மத்திய அரசு சென்சஸ் எடுத்தா, மாநில அரசு எனுமரேஷன் பண்ணி அந்த சென்சஸுக்கு சப்போர்ட்டிவாக கொடுத்தா ரெண்டும் செல்லுபடி ஆகும். இல்லை மாநில அரசு நீ எடுக்கல, ஸ்டாலினே பண்ணலை, செய்யலைன்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. மத்திய அரசு எடுத்த உடனே எனக்கு எனுமரேஷன் பண்ணித்தான் ஆகணும். நம்ம எனுமரேஷன் பண்ணாதான் நம்ம யார் எம்பிசியில் வர்றாங்க, நம்ம யார் விசியில் வர்றாங்க, நம்ம கேஸ்டில் எந்தெந்த கேஸ்ட்லாம் எஸ்சி எஸ்டியில் இருக்குது அப்படின்ற கிளாசிஃபிகேஷன் எனுமரேஷன் பண்ணாதான் கிடைக்கும். அப்போ சென்சஸில் மட்டும் சென்சஸ் ஆல் இந்தியா சென்சஸாக இருக்கும். ஆல் இந்தியாவில் கிளாசிஃபிகேஷன் மாறலாம். பட் தமிழ்நாடுக்குன்னு தனி கிளாசிஃபிகேஷன் இருக்கு, எம்பிசின்னு தனி கிளாஸ் இருக்கு. அப்போ தமிழ்நாடுக்குன்னு ஒரு தனி சட்டம் இருக்கு. இப்போ கிளாஸில் தான் வரும் ஒழிய வராது. அப்போ இதெல்லாம் செய்யக்கூடிய
வகையில் வந்து இந்த ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் இப்படிப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட விளிம்புநிலை ஜாதிகள் இவங்களையெல்லாம் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி பிஜேபி பக்கமும் சீமான் பக்கமும் திருப்புவதற்கான வேலையை அவங்க பண்ணுறாங்க. இதை வந்து எம்பிசி மக்களும் பிசி மக்களும் உணர்ந்து கொண்டு உங்களுக்கு பாதுகாப்பான அரசு, ஓகே, வளர்ச்சியை நோக்கி நடைபெற்று கொள்ளக்கூடிய அரசு, உங்களுக்கு பாதுகாப்பான அரசு, உங்கள் குறைகளை கேட்கக்கூடிய காதுள்ள முதலமைச்சர், ஓகே, உங்களுக்கு தேவையான அரசு, உங்களுக்கான எதிர்கால திட்டங்களை, தொலைநோக்கு பார்வையிட்ட திட்டங்களை வடிவமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர். அதை விட்டுட்டு இந்த மாதிரி சொல்றவன் பேச்செல்லாம் நம்பிட்டு பின்னால போனீங்க. ஒருத்தன் சொல்லுவான் 30% 2வது இடத்துல விஜய் வந்துருவாரு, இன்னொருத்தன் சொல்லுவான் சீமான் முதலமைச்சர் ஆயிடுவாரு, இன்னொருத்தன் சொல்லுவான் அண்ணாமலை முதலமைச்சர் ஆயிடுவாரு, இன்னொருத்தன் சொல்லுவான் எடப்பாடி முதலமைச்சர் ஆயிடுவாரு. இப்படிலாம் சொல்லிட்டு பின்னால போனீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்காலத்தை, உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை பாலடிக்க வேண்டிய சிலை ஏற்படும்ன்ற சூழல் தான் 2026 ஜனவரி 3ஆம் தேதி அன்றைக்கு தமிழகத்தினுடைய நிலவரம். நன்றி சார், நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ சார்.